டிவிகேவை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டணி ஆட்சி என் கூட வரைகளுக்கெல்லாம் ஆட்சியில் பங்கு தருவோங்கிறாங்க. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு. அவர் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து டிவிகே டிஎம்கே ரெண்டே பேர் தான். திமுகவை தொடாமல் ஒரு திரைக்க நடத்தும். அதுதான் திமுக கலைஞர். எம்ஜிஆர் ஒரு படத்தில் சொல்லுவார், எனக்கு எதிரி சமமாக இல்லைன்னா நான் அவங்ககிட்ட மோத விட மாட்டேன். யாரை எதுக்குறங்கிறது இருக்குது. நான் ஈகிட்ட ஜெயிச்சது கூட சிங்கத்திட்ட தோத்துட்டேன், நான் பெருமை இல்லையா? அவங்களே ஒரு திமுக காரங்க தான். நீங்கள் கூட ஆதவர்ஜினா அவர் கூட சொன்னார், சிவப்பு கருப்பு சைக்கிள் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டே போட்டான்னு பேசுகிறாரு. வருங்காலத்தில் அதே விஜய் சார் கூட திமுக கூட்டணியில் இருக்கலாம். ஊழலை ஒழிப்போம், ஊழலை ஒழிச்சுட்டு அப்புறம் அண்ணா திமுக இந்த வரைகள்லாம் உள்ளே சேர்த்துறாங்க. அப்போ இவங்களாம் யார்? அவர் அதிமுக ஒரு பொருட்டாவே நினைக்கல, ஒரு மாற்று எம்ஜிஆராக தான் தன்னை நினைக்கிறார். அவர் எதிர்காலம் வரும், என் கடமை வரும். ரசிகராக இருக்கிறதுனால அதை கேட்குறேன். அது எப்படி சார் இருக்குது? அவர் வந்து எம்ஜிஆர் சாரை வந்து ஒரு முன்மாதிரி எடுத்துட்டு அங்கே என்டி ராமராவ் எம்ஜிஆர் காலத்தில் அவரும் வந்தார், எம்ஜிஆர் வந்தார். அதுக்கப்புறம் அந்த 1987 எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் இன்று வரைக்கும் இன்னைக்கு யாரும் இல்லை. எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் கூட்டம் கொடுவது ஒரு விஜய் சார். அவர் ஆட்சியில் வரணும் வரக்கூடாதுங்கிறதுல என் கருத்து கிடையாது. யாருக்கு திறன் செல்வாக்கு இருந்தாலும் இந்த நாட்டில் அவங்க பிடிக்க முடியும். ஏன்னா நான் பேசுகிற அரசியல் இன்றைக்கி நடக்காது. இந்த ஒற்றுமை மதம் சார்ந்து ஜாதி இல்லாமங்கிறதுல நடக்கவே நடக்காது. ஆமாம், பணம் விளையாடும். ரியல் ஒன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நான் யார் கூட பேச போகிறேன் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஓனர் தமிழ்செல்வன் சார் அவர்கள் கூட தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே, உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்ததில் எனக்கும் மகிழ்ச்சி. ஸோ முக்கியமாக அந்த பிரியாணி அப்படின்னோடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்னென்னா, நம்ம பந்திலாம் பரிமாறிட்டோம் அப்படின்னா, பிரியாணி சாப்பாடு பரிமாறணும் அப்படின்னா மூஞ்சில் அடித்ததுக்கப்புறம் அதை சாப்பிட்றதுக்கு விருப்பம் வராது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சா, இதுக்கப்புறம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ வருஷமாக பிரியாணியோடய ட்ராவல் பண்ணுறீங்க, அதை பற்றி பேசுகிறீங்க, என்னைக்காவது சலிப்பு தட்டியிருக்கா சார்? நிச்சயமாக யாருக்கும் எதுவுமே சலிப்பு தட்டிடு. எப்படியாமட்ட விஷயமோ சலிப்பே தட்டலன்னு ஒரு பொய்யை சொல்ல முடியாது. ஏன்னா இதோடைய துறையை நான் மாற்றணும்னு நினச்சிருக்கேன், சைவமாக்குன்னு நினச்சிருக்கிறேன். பிரியாணிலேருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு ஒரு வள்ளி முருகங்கிற ஒரு சைவ ஹோட்டலை உருவாக்கினேன். ஸ்வீட் ஸ்டால் போட்டேன் சென்னை முழுதுமே. அது என்ன தப்புன்ட்டேன்னா, என் நான்வெஜ் கடைக்குள்ளேயே போட்டுட்டேன், மிகப்பெரிய பேட்டரி வச்சு. உண்மையிலே நான் ஈடுபாடோடு இது செய்யலை. என்னுடைய வறுமை, என் பசி இந்த தொழில் என்னை தள்ளுனுச்சு. ஹோட்டல் லைனு என் வறுமையும் பசியும் தான் தள்ளுனுச்சு. நான் 9 வயசில் டீ கிளாஸ் கழுவு காரணமே ஹோட்டலில் சோறு கிடைக்குன்னு தான் கொண்டு போய் எங்கள் அப்பா விட்டுட்டார். மதுக்கு அடிமையானவர். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க 4 வயசுலேயே. நாங்கள் அதான் படித்தேன். வேப்பங்கொட்டை பொறுக்கி, எருவு பொறுக்கி, விறகு பொறுக்கி, சாணி பொறுக்கி, அதை காய வச்சு எருமா மட்டையாக்கி விற்றுக்கிட்டு இருந்தேன் அந்த 9 வயசுக்கு. அதில் கஞ்சிக்கு கூழுக்கே வழி இல்லை. அதுக்காக தான் நான் ஹோட்டல்லே தள்ளப்பட்டேன். இப்போ கூட நீங்கள் பேசும்போது அசைவம் விட்டு சைவம் போலாங்கிற ஒரு பிளானில் ஆமாம் சொல்லி சொன்னேன். ஆமாம், உண்மையாக வேறு என்னென்ன ஐடியாஸ்லாம் இருக்குது சார்? இப்போ இந்த பிரியாணி தவிர்த்து நான் இதில் இது எல்லாமே நான் சிறு வயசுலேயே ஐடியா பண்ணேன். சிறு வயசுலேயே நல்ல பாடம் வரும், பாடுன்னு நினைப்பேன், நல்லா ஆக்டிங் வரும். எனக்கு நல்ல எடிட்டிங் கிடையாது தெரியும். ஒரு 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 வசனத்தை சுருக்கமாக எனக்கு என்ன, அதனால தான் கலைஞர் எழுதின அத்தனை வசமும் எனக்கு அப்படி ஒரு மனப்பாடம். சிவகுமார் சார் சொல்லுவார்ல, மனோகர வசனமாக இருக்கட்டும், பராசக்தியாக இருக்கட்டும், மலைக்கல்லனாக இருக்கட்டும், மந்திரி குமாரியாக இருக்கட்டும், கலைஞருடைய வசனத்துக்கு நான் அவ்வளோ அடிக்ட்டு. நான் படிக்காத வாசியே அந்த வசனத்துக்கு அடிக்ட் ஆகி, வீரபாண்டி கட்டபொம்மனில் இருக்கப்பட்ட சிவாஜி சார் பேசின வசனமாக இருக்கட்டும், ரொம்ப மனப்பாடம் பண்ணிக்குவோம் சிறு வயசுலேயே. டி ராஜேந்தர் சார்னு அவர் மாதிரியே அப்படிலாம் உண்டு, எனக்கு ஈடுபாடு உண்டு. அப்படி ஒரு கலை இசை ஞானம் உள்ளது ஆள் தான் நான். ஆமாம், அதுக்கெல்லாம் வயிற்றில் சோறு இல்லை. நிறைய பேர் சோறு இல்லாமல் அதே துறையிலிருந்து இளையராஜா சார், பாரதிராஜா சார்லாம் அந்த கஷ்டப்பட்டுருக்குறாங்க. பாக்யராஜ் சார் நிறைய பேட்டியில் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தருமே அந்த பாடு கஷ்டப்பட்டுருக்காங்க சாப்பாட்டுக்காகவே. அவங்களுக்கெல்லாம் பஞ்சாரணாசலம் போல நினைவுபடுத்தி சொல்லுவாங்க, அவர் தான் எங்களுக்கு ஓனர், சாப்பாடு போட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பாரதிராஜா கூட நான் 15-20 ஆண்டுகளாக பழகிட்டு இருக்கிறேன். அவருக்கு இன்னொரு பிள்ளை மாதிரி நான். அவ்வளோ நட்பு நானும் அவரும். 7 ஹோட்டலில் திறந்தவர். கைப்பேரரசு அவர்கள், திரையுலகத்தில் இருக்கிற ஆர்கே செல்வி, மன்சூர் அலிகான் சார், ஆர்வி உதயகுமார் சார், பேரர் சார், எல்லாமே என்னுடைய இது பார்த்திபன் சார், அவ்வளோ பெரிய நட்பு கூடையவர்கள். வெட்டிமார் சார் எல்லாமே பாராட்டுக்குரியவர்கள், பத்திரிகையாளர்கள். அதனால தான் இன்றைக்கி நான் மீடியாவில் இருக்கேன், உங்கள் முன்னாடி இருக்கேன். இதெல்லாம் எனக்கு ஈடுபாடு உண்டு. அதை தாண்டி ஈழத்தமிழ் அங்கே ஈழம் மலரணும். ஏன்னா 1980 கால 81 காலங்களையே இங்கே வந்து ஸ்டால் போட்டாங்க. நம்ம குளத்தூர்மணி ஐயா, நம்மளுடைய கோவை ராமகிருஷ்ண ஐயா எல்லாமே இப்போ விடுதலை புலிக்கு பயிற்சி கொடுக்குறாங்க இங்கே. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கவர்மெண்ட்டு கொடுக்குது. எம்ஜிஆர் சார் மூலமாகவும் இந்திரா காந்திக்கும் கொடுக்குறாங்க. அந்த ஈழத்து மீது எனக்கு ஈடுபாடு உண்டு.
இப்படிலாம் ஒரு தமிழ் அங்கே போய் போராடணும், சண்டை போடணும், இப்படி ரொம்ப சொதப்பிக்குவேன் என்ன. ஒரு தமிழ் போராளியாக இருக்கணும், உயிர் கொடுத்துடணும் ஈழ மக்களுக்காகன்னு. அதன் அடிப்படையில் தான் நான் முத கடை கொழும்புல திறக்காமல் யாழ்ப்பாணத்தில் திறந்தேன். தமிழ்நாட்டிலேருந்து போய் யாழ்ப்பாணத்தில் தொழில் செஞ்சால் போருக்கு அப்புறம் நானாக தான் இருக்கணும். இப்போ இன்னொரு பிரியாணி கடை வந்திருக்கேன் என் வழியில், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஏன்னா அந்த பகுதியில் நிறையா வரணுங்கிறதுக்காக அங்கே போய் பண்ணினேன். யாழ் இப்போ மட்டக்களப்பு வேலை நடக்குது, மௌனியாக போயிட்டு வந்தேன். இப்போது என்னுடைய ஸ்போக்கனெல்லாம் அப்படி ஒரு ஹால் நான். ஆமாம், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்துடான்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கார் பாண்டி பஜாரில். ஆண்டு எனக்கு சரியாக 89 7 அப்படிங்கிறது நினைவு இல்லை. அப்போ கூட நான் போய் அவருக்கு கை கொடுக்குறேன். ராதாரவி சார், அவருடைய ஃப்ரெண்ட்ஸு சந்திரசேகர் சார், அவன் தியாகு சார், இவங்களாம் உட்காந்துருக்காங்க தரையில் அப்படி. நான் போய் கை கொடுத்தேன். ஓகே, நீங்கள் இப்போ யாழ்ப்பாணம்ல அந்த பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணதா சொன்னீங்க. ஆமாம், அங்கே வந்து நம்ம தொழில் பண்ணுறது எவ்வளோ ஒரு ரிஸ்கானு, அந்த ரிஸ்க் இல்லை ரிஸ்க்லாம் இல்லை, சும்மா பொருளாதார ரீதியாக நான் சொல்கிறது கேளுங்க. இங்கே இருக்கிற தொழில் அதிபர்களுக்கு சொல்கிறேன், அன்பு வேண்டுகோளாக இருக்கிறேன். எவ்வளோ இன்னும் ஒரு டீ கடை காப்பி கடை நம்மூர் டீ காப்பி மாதிரி அங்கே இல்லை, தவிக்கிறாங்க. அங்கெல்லாம் பாக்கெட் பால், அந்த மாதிரி பாக்கெட் பால்லாம் பவுடருங்க. ஓகே, இந்த காப்பிலாம் எப்படின்னா மிஷினில் பிடிச்சி கொடுப்பாங்க யாழ்ப்பாணத்தில். இப்படி ஆற்றி பவுடர் போட்டு தனியாக கொடுக்குற கடையே அங்கே இல்லை. யாராவது போய் தொழில் பண்ணால் நிச்சயம் ஜெயிக்கலாம், பெரிய வர்த்தகம் உண்டு. ஏன்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் வெளிநாடுகளில் போய் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் இந்திய இலங்கை அரசவே தாங்கி பிடிக்கிறாங்க தமிழர்கள். அவங்க வெளிநாட்டில் சம்பாரித்து கொண்டு வர பணம் அப்படியே அங்கே அந்த பொருளாதாரத்துக்கு உதவியாக இருக்குது. யாழ்ப்பாணத்தில் எவ்வளோ தொழில் பண்ணலாம், அவங்க அப்படி பொருளாதார வீழ்ச்சியில் இருக்குது. அது புரியுது சார். நிலங்கள்லாம் வாங்கி போட்டால் பெரிய வேள்வியாக இருக்கும். இப்போ கண்ணகி 100 கோடியில் கோயில் கட்டியிருக்காங்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் புங்குடித்தீவில். அவங்க போய் அயல்நாடுகளில் உழைச்சி இன்றைக்கி அவங்க நாட்டை காப்பாற்றுறாங்க. இலங்கையவே, ஒட்டுமொத்த இலங்கையவே, இலங்கை அரசு தமிழர்கள் அரவணைத்து போகணும். சார், நீங்கள் இப்போ பேசும்போது அந்த சினிமா அரசியல் எல்லாமே தொட்டு பேசுனீங்க. தொழிலதிபராக இருக்கிறவங்க சினிமாவில் வந்து பணத்தை போடுவாங்க, ப்ரொடியூசராக இருப்பாங்க, அண்ட் அரசியல்லையுமே வந்து ஈடுபட்டிருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி உங்களுக்கு சினிமா ஒரு அரசியல் எதில் அதிக ஈடுபாடு, இந்த தொழிலுக்கு அடுத்துனா எதை நீங்கள் சூஸ் பண்ண? முதல்ல அரசியல் தான் இருந்தது. ஓகே, ஏன்னா எங்கள் எடப்பாடியில் நான் டீ கிளாஸ் கழிட்டு இருப்போம், தீக்கா மீட்டிங் நிறையா நடக்கும். எனக்கு பொழுதுபோக்கே அந்த தீக்கா மீட்டிங் பார்க்குறது தான். எடப்பாடி பஸ் ஸ்டாண்டில் இன்றைக்கி கையில் செல்ஃபோனு, மாநாடு, பொதுக்கூட்டங்கள் பார்க்குறீங்க. சின்ன சின்ன கூட்டங்கள் தலைவருங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மேடையில். குமரியானந்தம் சார் ஒரு கட்சி வச்சுருக்காரு, அவர் ஒரு நாள் போடுவார். கலைஞர் ஒரு நாள். எம்ஜிஆர் நான் 1976 5 வயசில் எங்கள் அண்ணனுடைய தோளில், எங்கள் பெரியமா பையன் அவர் தோளில் உட்காந்து எம்ஜிஆரை பார்க்குறேன். கலைஞர் விடிய காலம் பார்க்குறேன். நைட்டு துண்டு இடம் பிடிச்சிக்கணும். இன்றைக்கி மாதிரிலாம் தலைவர்களுக்கு காசு கொடுத்து அப்படி ஏதோ வண்டியில் ஏற்றிட்டு போய் இருக்கிறான்னு சொல்கிறாங்க இல்லையா, பிரியாணி கோட்டெல்லாம் பேசுகிறாங்களா, அப்படிலாம் ஜனம் வராது, இயற்கையாகவே வந்துடுவாங்க. கலைஞருக்கு நாங்கள் நைட்டு 9 மணிக்கே போயிட்டார் எங்கள் அப்பா தூக்கிட்டு. எங்கள் அப்பா கலைஞருடைய பக்தர். தூக்கிட்டு போயிட்டு துண்டு விரித்து போட்டு என்ன தூங்குறோம். இதா வராரு அதா வராருன்னு பார்த்தா விடிஞ்சு வராரு. வேட்டு வெடிக்குது. அந்த வேட்டு வெடிக்குதுன்னா வந்துட்டாங்கன்னு பொருள். அது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் தலைவர்களை பார்ப்பதே. முதல்ல எனக்கு வந்து அரசியல் ஈடுபாடு தான் இருந்தது. ஓகே, நீங்கள் ரசித்து பார்த்த ஒரு தலைவர் அப்படின்னா இப்போ வரைக்கும் அவர் தான். நான் அவர் சொன்ன விஷயங்களை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அரசியல் கலைஞர், டாக்டர் கலைஞர் தான். அது என்ன விஷயம் அவர்கிட்ட ரொம்ப ஈர்க்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவர் ஆமாம், அவர் நம்ம இந்த மொழி சார்ந்தே பேசுவது, தமிழ் இனத்தை பற்றி பேசுவது. ஓகே சார். 2வது திரைப்பட வசனங்கள் அவர் எழுதுவது. ஓகே, நீங்கள் ஆரம்பத்தில் ஆமாம் அதில் ரொம்ப நான் ஈர்க்கப்பட்டேன். இப்போ எப்படின்னா அவர் போட்ட விதைன்னு சொல்லலாம். அந்த அறிவாற்றல் எனக்கு அந்த தீக்கா மீட்டிங் பார்த்து மனிதன் உழைத்தால்தான் சுயமாக இருந்தால் தான் முன்னுக்கு வர முடியுங்கிறத நிறையா புகுத்திட்டாங்க. எங்கள் அப்பா இயற்கையாகவே கலைஞருடைய பத்தரா இருந்தவாசி, அது செத்தா கூட என் மேலே ஒரு திமுக கூடி போத்துன்னு சொல்லுவார். அதை முதலமைச்சர்கிட்டே அண்ணா அறிவாலயத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் அவர்கிட்டயே. ஓகே, அந்த மாதிரி கலைஞரை நான் ஒரு முக்கிய உள்வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது சிவாஜி, எம்ஜிஆர் சார், எம் ஆர் ராதா சார். இவங்க 3 பேரையும் ரொம்ப ரசிப்பேன். எம்ஜிஆருடைய அந்த துள்ளல், அந்த தர்மகுணம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கலைஞர் மேலே அது என்னன்னே தெரியாது எனக்கு சிறு வயசுலேருந்தே. அந்த அவர் எல்லா படமும் பார்த்தீங்களா, இப்போ கடகடன்னு சொன்னேன், மந்திரிகுமார்டா எப்படி எம்ஜிஆர் அவர் ஒன்றரை பணியாற்றிய அந்த படம், அவருடைய வரலாறு அனைத்தும் எனக்கு தெரியும். அந்த திமுக தொடங்கும்போது கூட ராபிஷன் பூங்காவில் அங்கே ராயப்பேட்டையில் தன்னுடைய அந்த சிவப்புக்குள்ளே தன்னுடைய ரத்தத்தை, கருப்பு கொடி தான், அப்போ இந்த சிவப்பை ஊக்கால குத்தி எடுத்து பொட்டு வச்சாருங்கெல்லாம் வரலாறு உண்டு அவரை பற்றி. அதே மாதிரி அவருடைய போர்க்குணம் என்னன்னா, தன் கட்சியின் தொண்டர்களையும் இந்த நாள் வரைக்கும் தோண்டு போகாமல், எம்ஜிஆர் சார் 12 வருஷம் ஆட்சியில் இருந்தும் கூட கச்சத்தோட விடாமல் இருந்து ஆட்சியை பிடிச்சி எந்த நிலையிலையும் தடமாறாமல் தன்னுடைய தொண்டர்களை காத்ததில் நிதானத்துலேயும் ஒரு இயக்கத்தை எப்படி கட்டுக்கோப்பா எந்த நிலையிலும் வச்சுக்கோங்கிறத நான் தொழிலுக்கு எடுத்துக்கிட்டேன். எந்த நேரத்துலையும் சோகம் சோதனைகள் வரும், துயரங்கள் வரும், துரோகங்கள் வரும், ஆனால் நம்ம நிலை கொள்ளாமல் இருக்கணுங்கிறத கலைஞர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி நிறையா தலைவர் பிடிக்கும், மருத்துவர் ஐயா பிடிக்கும், எங்கள் அண்ணன் திருமாவளவன் என் கூட நட்பில் இருக்கார், மருத்துவர் ராமதாஸ் ஐயா எல்லாமே என் கூட நட்பில் இருக்கிறாங்க.
இருந்தாலும் எனக்கு அன்றைக்கு வந்து ஆனால் நீங்கள் இத்தனை பேரையும் பார்த்தீங்கன்னா திமுகவில் தான் இருப்பாங்க. அது எம்ஜிஆர் சார் ஆகட்டும் எல்லாருமே வந்து ஒரு திமுகலேருந்து பிறந்தவங்க, திமுகலேருந்து பிறந்தது திமுகலேருந்து பிறந்ததோ மற்ற அத்தனை இயக்கங்களும். இப்போ திருமணம் சொல்லலாம் திமுக நகரச்சாலைன்னு சொல்லுவாங்க. நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி சார் ஆகட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாமே அவர் கூட இருந்து பிரிந்தவர்களாக தான் இருப்பாங்க. அது எங்கள் அண்ணன் சீமானா இருக்கட்டும். இவ்வளோ தெளிவா அரசியலை புரிஞ்சு வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, அதை குறித்து ஒரு டீப் அனலைஸ் உங்கள்கிட்ட இருக்கு. ஆமா, ஸோ அதனால நான் கேட்குறேன், இப்போ உள்ள கரண்ட் அரசியல் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா ஏன் சொல்லுவேன் ஏங்க, நான் பொதுவாகவே சொல்லுவேன். இப்போ நான் எனக்கு யாரும் இல்லை, மோடி சாரும் நல்லபடியாக இருக்கட்டும், பிஜேபி அது ஆர்எஸ்எஸ் நான் அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம், நியாயமான முறையில் பேசுவோம். இன்றைக்கி 1967 அப்புறம் காமராஜர் சார் ஆட்சியை விட்டு இறங்கணும் வெட்டி திராவிட ஆட்சி தான் இருந்திருக்கு. அது அதிமுக திமுக எந்த வகையில் மற்ற மாநிலங்களுடன் நம்ம குறைந்திருக்கிறோங்கிறத நீங்கள் ஒரு நடுநிலையாக சொல்லுங்கள். இன்றைக்கி உலகத்திலேயே ரொம்ப படித்த ஒரு 100% ஏசிய கண்ட்ரி எடுத்துங்க நீங்கள். ரஷ்யா, நம்ம சீனா, பெரிய நாடுகள், ஜப்பான் இதெல்லாம் அடங்கியிருக்கு இல்லையா? வடகொரியா, தென்கொரியாலாம் நம்ம ஏசியன் கண்ட்ரி. இதில் தென்கொரியா தான் 100% படித்தவங்க. அடுத்து ஆஸ்திரேலியா, அடுத்து உலக அளவில் பார்த்தா இந்தியா 20-30% தான் இருக்குது உலக அளவில். அதில் ஏசியாலேயும் 3வது இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு. பெண்கள் 70%, 73% படித்தவங்க இருக்காங்க இன்றைக்கி. வேலை வாய்ப்பில் 43% இருக்காங்க பெண்கள். தொழில்துறையை பார்த்தா 2வது 3வது இடத்துல இருக்கும். திடீர்னு கொஞ்சம் போக அப்படி வந்துடுவாங்க. இன்றைக்கி நம்ம போய் மலேசியாவில் வேலை பார்த்தோம், பர்மாவில் வேலை பார்த்தோம், இலங்கையில் வேலை பார்த்தோம், கர்நாடகாவில் நம்ம தமிழுக்கு வேலை பார்த்தாங்க, பாம்பேயில் பார்த்தாங்கிறதெல்லாம் போய் இன்றைக்கி வடநாட்டில் இருக்கிற அத்தனை தொழிலாளிகளும் இங்கே வந்து பிழைக்கக்கூடிய நிலையை தமிழகம் ஏற்படுத்தியிருக்கு. ஓகே சார், 2026 அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அந்த எலெக்ஷன் பற்றி? ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து டிவிகே, டிஎம்கே 2 பேருக்கு தான். அப்போ தான் அதுதான் அதை தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே. திமுகவை தொடாமல் ஒரு திரைக்க நடத்தும், அதுதான் திமுக கலைஞர். ஏன் பிடிக்குன்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா? தான் எம்ஜிஆர் ஒரு படத்தில் சொல்லுவார், எனக்கு எதிரி சமமாக இல்லைன்னா நான் அவங்ககிட்ட மோத விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். வசந்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஷார்ட்கட்டாக கூட நிறைய வீடியோவில் பார்த்துருப்பேன். அது மாதிரி ஒரு எதிரி தான் யாரை எதுக்குறங்கிறது இருக்குது. நான் ஈகிட்ட ஜெயிச்சது கூட சிங்கத்திட்ட தோத்துட்டேன் நான் பெருமை இல்லையா? அதை தான் திமுக மேலே இருக்கிற இது. அதை நான் வாழ்த்துறேன். ஏன்னா அவங்களே ஒரு திமுக காரங்க தான். நீங்கள் கூட ஆதவர்ஜினா அவர் கூட சொன்னார், சோப்ஸு கருப்பு சைக்கிள் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டே போட்டான்னு பேசுகிறாரு. யார்? விஜய். நம்மளை சொல்லலாம் அதே ஆதவர்ஜினா விஜய் வச்சுக்கிட்டே தான் நான் பேசணும். இதுதான் திமுக. அரசியலுக்காக அவங்க அதை செய்யலாம். வருங்காலத்தில் அதே விஜய் சார் கூட திமுக கூட்டணியில் இருக்கலாம் இல்லையா? ஆச்சா, நம்ம யாரை எதிர்த்தா நல்லா இருக்குங்கிறது அவருடைய கருத்தாக இருக்குது. அவர் அதிமுக ஒரு பொருட்டாவே நினைக்கல, ஒரு மாற்று எம்ஜிஆராக தான் தன்னை நினைக்கிறார் அவர். ஆமாம், அவர் செய்யக்கூடிய பணி ரசிகராக இருக்கிறதுனால அதை கேட்குறேன். அது எப்படி சார் இருக்குது? அவர் வந்து எம்ஜிஆர் சாரை வந்து ஒரு முன்மாதிரி எடுத்துட்டு அவரோட பேர்களை எல்லா இடங்களையும் அண்ணா அவர்களோட பேராக இருக்கட்டும். எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் கூட்டம் கொடுக்குது ஒரு விஜய் சாருக்கு நம்ம பார்த்துருக்குறோம். அதெல்லாம் ஓட்டமாக மாறுமாங்கிறது வரும் 2026. ஏன்னா நம்ம யாரையும் பார்க்கல இது வரைக்கும். அரசியல் கட்சிகள் நடிகர்கள் தொடங்கி ஜிவாஜி சார் தொடங்கினார், சரத்குமார் சார் தொடங்கினார், பாக்யராஜ் சார் தொடங்கினார், எவ்வளோ பேர் கட்சி தொடங்கினாங்க. அங்கே சிரஞ்சீவி சார் தொடங்கினார், அங்கே என்டி ராமராவ் எம்ஜிஆர் காலத்தில் அவரும் வந்தார், எம்ஜிஆர் வந்தார். அதுக்கப்புறம் அந்த 1987 எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் இன்று வரைக்கும் இன்றைக்கி யாரும் இல்லை. இனிமேல் தான் தெரியும் 2026 அப்படி ஒரு இந்த இளைஞர்கள் அப்படி தாங்கிறத இருந்தாங்களா இருக்கும். ஆனால் எனக்கு என்னென்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவாக இருக்குது. ஓகே, டிவிகேவை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டணி ஆட்சி என் கூட வரைகளுக்கெல்லாம் ஆட்சியில் பங்கு தருவோங்கிறாங்க. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு. தனியாக நம்ம நின்று, அதாவது இப்போ சீமா சார் இருக்காருன்னா தனியாக நின்று தன்னுடைய மெஜாரிட்டி காட்டுறாரு. 8% ஓட்டு, 1% ஓட்டு, 1.5 ஆச்சு, அடுத்த 4, 5 ஆச்சு, அடுத்து 8 ஆச்சு, இப்படி போய் காட்டினார். அது இல்லாமல் இவங்க எடுத்த உடனே ஒரு ஆட்சி பிடிச்சிருந்துங்கிறதுல ஊழலை ஒழிப்பாங்க. ஊழலை ஒழிச்சிட்டு அப்புறம் அண்ணா திமுக அந்த வரைகள்லாம் உள்ளே சேர்த்துறாங்க. அப்போ இவங்களாம் யார் இல்லையா? அது மாதிரி நிர்வாகத்திறன் ஒன்று இருக்குது. எதுவுமே ஒரு 5 வருஷத்தில் பெரிய மாற்றத்தை யாராலையும் பண்ண முடியாது. ஒரு இயக்கங்கிறது ஒரு 15-20 வருஷம் ஆட்சி நடத்தினா தான் நல்லாயிருக்கும். இப்போ கூட்டணிக்கும் போது என்ன கொடுக்கணும், அதில் ஒன்றும் வருத்தம் இல்லை. கூட்டணியில் இருக்கிறவங்க ஒற்றுமையாக இருந்து அவங்கவுங்களுக்கு ஒரு ஜாதி மதங்க இருக்குது. ஒரு மதம் சார்ந்தவர், ஒரு அமைச்சரோ, ஒரு ஜாதி சார்ந்தவர், அந்த சமுதாயத்தை மட்டுமே பார்த்துடக்கூடாது. தமிழக மக்களாக பார்த்து நன்மைகளை செய்யணும். ஒரு ஆட்சியாக தனிச்சு மெஜாரிட்டியோடு நம்ம வரும்போது ஒரு தனிச்சையான முடிவு எடுக்க முடியும். புரியுதுங்களா? எனக்கு வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு எந்த உடன்பாடும் அவர் ஆட்சியில் வரணும் வரக்கூடாதுங்கிறதுல என் கருத்து கிடையாது. யாருக்கு திறன் செல்வாக்கு இருந்தாலும் இந்த நாட்டில் அவங்க பிடிக்க முடியும், அதுக்கு வரலாம். ஆனால் எப்படி செயல்படுறோம், நம்ம கொள்கை என்ன, நம்ம கருத்துக்கள் என்ன, இதெல்லாம் இருக்குது. என்ன மாதிரி மாற்றங்களை தந்துட முடியாதுன்னா இந்தியாவிலே தலைச்சிறந்த மாநிலமாக தமிழகம் இருக்குது. நீங்கள் பாபர் மசூதி இடிக்கும் போது இங்கே ஒரு வன்முறை கிடையாது, ஒரு சண்டை, ஒரு கொலை கிடையாது.
அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாங்க தமிழர்கள். நீங்கள் பாகிஸ்தான் இந்தியா பிரியும் போது பிரிவினையில் மத சண்டை வந்த வேட்டி தமிழகத்தில் எதுவுமே கிடையாது இது வரைக்கும். அந்த ஒற்றுமையோடு நம்ம வாழ்கிறோம். ஓகே, சரியா? நமக்கு தேவை என்னப்போ? மின் உற்பத்தி தேவை, சாலை வசதி தேவை. தமிழ்நாட்டில் இருக்கிற குறைபாடை மின் உற்பத்தி, சாலை வசதி, உள்நாட்டு பொருளாதார ஏற்றுமதி. நான் இன்றைக்கி ஒயின் ஷாப்பை நம்பியிருக்கேன். இதை தவிர்த்து விவசாயத்தை உற்பத்தி பண்ணி நீர்வழிச்சாலை உண்டாக்கி மின்சார உற்பத்தி ஒன்று இருந்தாவே நாடு செல்வாக்கு பெற்றோம். அது இந்தியாவுக்கே தமிழ்நாடு முன்னுதாரணமாக ஆகிடும். இதுதான் மக்களை எல்லாத்தையும் வழி நடத்தும். அதே மாதிரி இன்றைக்கி அரசு ஆஸ்பத்திரி பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு மக்களுக்கு. இன்றைக்கி அரசு பள்ளிக்கூடத்தை பார்க்குறீங்க எந்த அளவுக்கு காலை உணவு இந்தியாவிலேயே யார் போட்டால்? தமிழ்நாடு அரசு. புரிதுங்களா? எல்லா திட்டத்திலையும் எடுத்துக்க. நான் முதல் திட்டம், வீடு வீடு தர வேண்டிய திட்டங்கள். இன்றைக்கி ஆடிட்டர் ரமேஷ் சார் பாராட்டுறாரு திமுக திட்டத்தை. எதை? காலை உணவை. அதே இன்னொரு திட்டத்தை ஏற்றார். இந்த பஸ்ஸு இல்லாதவனுக்கு சரி, இந்த இருக்கிறவங்களாம் பஸ்ஸில் ஏறிட்டு போகிற லேடிஸுங்களாம் ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டார். இருக்கட்டும், அது ஒரு போகிறோம். அவரே அந்த காலை திட்டத்தை ஆடிட்டர் ரமேஷ் சார் பாராட்டுறார். இப்போ மாற்று கட்சின்னு பாராட்டக்கூடிய நிலைகளில் தான், பண்பில் தான், ஒற்றுமையில் தான் நம்ம திளைக்கிறோம். நல்ல விஷயங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கி திராவிட ஆட்சிங்க என்னால் சொல்ல முடியும். ஆப்ஜிஜின்னு ஒரு செல்ஃபோன் 1996 வருது. முரசொலிமார் தான் கொண்டு வந்தார். ஒளியை பார்த்துட்டு இருந்தோம் வாரத்தில் ஒரு நாள். அது சரியாக ஓடாது. எல்லாம் போய் அந்த டிவி முன்னாடி கிராமமே உக்காந்துக்கும். அப்படின்றத ஒரு சன் டிவி தொடங்கி கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்தது காரு. இந்த அம்பாஸ்டர்ட்டா கார் கிடையாது, மாருதி கார். ஜப்பான் கூட வச்சு நட்பு வச்சு முரசொலிமாரன் சார் இந்த மாருதி கூட சேர்ந்து தான் கார் உற்பத்தியில் நம்ம ஈடுபட்டோம். சிமெண்ட் ரோடு திமுக கவர்மெண்ட்டு கொண்டு வந்தது. இருக்கிற பாலங்கள், பிரிட்ஜுகள் திமுக கவர்மெண்ட்டு. கடநீர் குடிநீருக்கு திட்டம் திமுக கவர்மெண்ட்டு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டா திமுக கவர்மெண்ட்டு. இன்றைக்கி வண்டலூர் பஸ் ஸ்டாண்டா திமுக கவர்மெண்ட்டு. மாற்று வழி சாலைகளா திமுக கவர்மெண்ட்டு. சரி, ஐடி கம்பெனியா திமுக கவர்மெண்ட்டு. இன்றைக்கி உரகடன் ஒரு பகுதி இருக்குது. யார் கொண்டு வந்தா? சோனியா காந்தியை கூட்டி வந்து உலக சுகாதார கார் உற்பத்தி மையத்தை தொடங்கினார் கலைஞர். மன்மோகன் சிங் ஆட்சியில் நம்ம 17 மந்திரிகளை வாங்கினோம். ஒரு காலத்தில் நீ தமிழகத்தில் நடக்குமான்னு தெரியாது. அதில் எத்தனை பேர் கேபினெட் மினிஸ்டர்? ரோடு துறை நம்மகிட்ட இருந்தது, எரிசக்தி துறை இருந்தது, தகவல் தொழில்நுட்பம் நம்மகிட்ட இருந்தது, கப்பல் துறைக்கு டிஆர்பால் ஜிகே வாசன் இருந்தார். இதெல்லாம் என்னைக்கு நடக்கும் இனிமேங்கிறது எனக்கு தெரியல. இப்படி திட்டங்கள் இருந்தது. மனித மனத்தை மனிதனே அல்லணுங்கிற நிலை மாறி ஒரு ட்ரம்மை கொண்டாந்து வச்சு என் காலத்துலைங்க நானும் அதில் வருவேன். அவங்கள கேள்வி பண்ணிக்கிட்டு கிடப்போம். பி வர்றேங்க வந்து ஒரு லேடி முரத்தில் அப்படி சாம்பலை கொட்டி வாரும். அப்படி தட்டில் வாரி கொண்டு போய் எல்லையில் அவன் மாட்டு வண்டி நிற்கும். ட்ரம்மோட ஒருத்தர் நிற்பார், காக்கி டவுஸ் போட்டு காக்கி சட்டை போட்டு. அவர் தான் அந்த மாட்டு வண்டி ஓட்டுறவர். அந்த ட்ரம்மில் அந்த நரவில் கொட்டிட்டு மறுபடியும் அதை எடுத்துகிட்டு வரும். அது பி வண்டின்னு கல் எடுத்து சின்ன பிள்ளைங்க அடிக்கும். இந்த நிலையை மாற்றியவர் கலைஞர். ஓகே, மனிதனத்தை அப்படியே ரிக்ஷாவில் வச்சு மனிதன் இழக்கணும். ஓகே சார். ஆனால் பட் அந்த நிலை இன்னும் சற்று மாறணும் தானே எல்லாரும் நினைக்கிறாங்க. ரயில்வேலேருந்து நம்ம போராட்டங்கள் நடத்தி இங்கே போராட்டங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். எத்தனை திட்டங்கள் நம்ம கொண்டு வந்தோம், எப்படி அதை யார் பண்ணாங்க, ஒழித்தாங்கிறத கருத்துக்களை தான் நம்ம சொல்கிறோம். இதே எம்ஜிஆர் சத்துணவு கொண்டு வந்தார். மனதார பாராட்டும். சோறுக்கு அவ்வளோ கஷ்டம், அதுவும் தெரியும் எனக்கு. ஒரு குழந்தை உள்ளே படித்தா வெளியே 4 பேர் நிற்பாங்க. அந்த குழந்தை வாங்கிட்டு வந்து அந்த சோரெல்லாம் பிரித்து தும்பாங்க. சத்துணவு தந்த மகான் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய திட்டம் மகத்தான திட்டம். இதை ஜெயலலிதா எடுத்துட்டிங்களா? சுரண்டலாட்டி ஒழித்தாங்க. எத்தனை பேர் சம்பளத்தை வாங்கி ரோட்டில் இருந்துட்டு சட்டை பிச்சு போட்டுட்டு தற்கொலைக்கு போனாருங்க தொழிலாளிங்க. ஒரு 200 ரூபா விழுவோம், அடுத்து 100 கழிச்சு எல்லாத்தையும் இழந்துருவான். ஓகே சார். இதை ஒழிச்சாங்க. குழந்தைக்கு தாய்ப்பால் திட்டம் கொண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு அரசுலையும் இருக்கிற விஷயங்கள் எனக்கு தெரியும். அதே போல் திமுகவில் மகத்தான திட்டம். இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொண்டு வந்தது திமுக. அதே போல் மெட்ரோ ரயில் திட்டம் ஜப்பான்கிட்ட கடனை வாங்கி அந்த திட்டத்தை நம்ம கொண்டு வந்தோம். அதே போல் சமத்துவபுரம் எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு வீடுகள். அதே மாதிரி மகளிர் சுயக்குழு முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருக்கும்போது இன்றைக்கி இருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அது பெரிய நின்றுக்கிட்டே கொடுப்பார். மணிக்கணக்கானலாம் சொல்லுவாங்க உழைப்பு. அதே போல் சிங்கார சென்னையாக்கும்னு சொல்லி இந்த மா சுப்பிரமணியம் சோதர அமைச்சர் அப்போ மேயராக இருக்காங்க. எல்லா ஆரம்ப பள்ளிகளையும் நவீனப்படுத்தி மார்க் வாங்க வச்சாங்க. இந்த மாதிரி உழவர் சந்தை அமைச்சது, மினி பஸ் விட்டது. அப்புறம் சாலை ஓர பணியாளர்கள்னு ஒன்று அமைச்சாங்க. அது அதிமுக ஆட்சியில் பிரச்சனையாக எடுத்தாங்க. பாவம், இரவானா லைட்டு போகிறதுக்கு, ரோடுகளை சுத்தம் பண்ணுறதுக்கு, இப்படிலாம் நிறைய திட்டங்களை சொல்லிக்கிட்டே அடிக்கிக்கிட்டே போகலாம் இல்லையா? ஆமாம். அதே அம்புமணி சார் இதெல்லாம் இருக்கும்போது அதுவும் அந்த நம்ம அந்த மருத்துவமனையெல்லாம் அங்கே கொண்டு வந்தது. இந்த 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது. சிகரெட்டு 1000 கோடி கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்னு அதில் புற்றுநோய் புகைப்படத்தை போட்டது. இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்குது. எம்ஜிஆர் சார் சத்துணவு போட்டாங்க, ஜெயலலிதா சுரண்டலாட்டி ஒழிச்சாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம அடிக்கிக்கிட்டே போகலாம். அதிக சாதனைகளை எனக்கு தெரிஞ்சு நான் மனசாட்சியோடு சொல்கிறேன் திமுக பண்ணியிருக்கு. ஓகே சார். திராவிட ஆட்சிகள் பண்ணியிருக்குது இல்லையா? மின்சாரம் விவசாயங்கிறது எவ்வளோ பெருசு இல்லையா? நான் எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் இன்னும் விரிவாக்கம் பண்ணணும். கண்டிப்பாக. எனக்கு தேவை மின் உற்பத்தி, ரோடு வசதி. இது 2 இருந்தால் ஒரு நாட்டு முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தூண்.
ஓகே சார். ஏற்றுமதியில் ஈடுபடும். நம்ம இளைஞர்களுக்கு ஒரு புதிய தொழிலை செஞ்சு தரேன். யாருக்குமே அது தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி மார்வாடிஸுங்க தண்டார்பேட்டை வண்ணார்பேட்டையில் இருக்கிற தட்டவை இருந்த கோயா சுண்டல் எதாக இருக்கட்டும், ஏலக்காய் இருக்கட்டும், எல்லாத்தையும் பதுக்கி குடோனில் வச்சுட்டு அப்புறம் மளிகை கடைக்கு போய் அப்புறம் தான் மக்களுக்கு வருது. ஏற்றுமதியிலே நம்ம ஆளுங்க நிறையா கம்மி. நார்த் இந்தியன்ஸ் நிறைய ஏற்றுமதியில் இருக்கிறாங்க. பொருள்களை வெங்காயம் ஏற்றுமதி பண்ணுறது, பாஸ்மதி ரைஸ் ஏற்றுமதி. தமிழகத்தில் இருக்கிற நம்ம பிள்ளைங்கள்லாம் இந்த சரக்கு ஏர்போர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நிறையா பொருட்களை ஏற்றுமதி பண்ணணும். நிறைய விவசாய உற்பத்திக்கு பாடுபடும். நிறைய நிலங்கள் காலியாக கிடக்குது சார். இன்றைக்கும் எல்லாம் நீர் வசதி செஞ்சு விவசாயத்தை பண்ணி இந்த உணவுப் பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதுல நம்ம மிகப்பெரிய ஆளாக வரணும். சுற்றுலாத்தலத்தை மேம்படுத்தணும். முன்ன அந்நிய பணத்தை நம்ம மீட்கணும். இன்றைக்கி பாருங்கள் எத்தனை தொழிற்சாலைங்க நம்ம ஊருக்கு வரதெல்லாம் கொஞ்சம் பக்கத்து ஊருக்கு பெங்களூருக்கு ஓடி போயிடுச்சு ஐடி கம்பெனிங்களாம். இதெல்லாம் இருந்தால் இன்னும் தமிழ்நாடு சிறப்பாக இருக்கும். அதே போல் எடப்பாடி சார் எடுத்துட்டிங்களா, எங்கள் எடப்பாடியில் குரங்கா இருப்பாங்க, சரபங்கா நதின்னு சொல்லுவாங்க. இந்த மேட்டூர் டேங்க் உபரி நீரை புளியங்குடிங்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு 450-500 கோடி ரூபா திட்டத்தை அந்த பகுதி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நங்கவழி, எங்கள் எடப்பாடி சிட்டி, இப்படி எல்லா ஊருக்குமே சுற்று வட்டார பகுதிகளுக்கு எல்லாருக்குமே தண்ணி கிடைக்கிற மாதிரி 100 ஏரியில் ஃபுல் பண்ணக்கூடிய அந்த திட்டத்தை கொடுத்தாரு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை எடப்பாடி சாருக்கு தெரிஞ்சுக்கொள்வேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஆட்சியில், திராவிட ஆட்சியில் நலம் புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த திட்டங்கள் பற்றி பேசும்போது இப்போ டிஎம்கே எதிர்த்து பேசுகிற எல்லா கட்சிகளும் கூட, இன்க்ளூட் டிவிகே கூட, திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் அது விளம்பரத்துக்காக மட்டும்தான் இருக்குது, நிறைய பேர்கிட்ட போய் சேர மாட்டேங்குங்கிற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. இல்லை இதுங்க பாருங்க, நீ விவாத மேடையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எதுவுமே நிரந்தரமானதில்லை. இன்னைக்கு நாளைக்கு அங்கே எத்தனை பேர் திமுக இருந்தீங்க, அதிமுக இருக்கிறாங்க, திமுக இருந்தவங்க மாற்றுக் கட்சிக்கு போயிருக்காங்க. இதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். பார்க்குற மக்கள் தான் ஏமாளிங்க. அவங்க எல்லாம் ஒற்றுமைக்குள்ளே தான், ஒரு ஒற்றுமைக்குள்ளே தான் இருப்பாங்க. எல்லார் வீடும் 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதெல்லாம் கிடையாது. புரிதுங்களா? இந்த தொண்டர்கள் தான் ரொம்ப ஏமாந்தவங்க. இவங்க இப்படி தான் நிஜத்துலேயும் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்குள்ள நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், உறவுகள் இருக்கும். கண்டிப்பாக அவங்க ஒரு விழாவுக்கு போகிறாங்கன்னா கொஞ்சம் லேட்டாக, ஒரு திருமணத்துக்கு 2 பேரும் போனால் கூட தெரிஞ்சுக்குவாங்க. ஆமாம், அதெல்லாம் இந்த தொண்டர்களுடைய பார்வை தான் தப்பு. அவங்க மாறிக்கணும். நான் சொல்லுவேன், நீங்கள் உங்களை என்னைக்கு பெரியாலாம் நினைக்க போகிறீங்கன்னு தான் நான் கேட்பேன். இன்றைக்கும் எனக்கு தலைவர்களை பிடிக்குங்க. இது வரைக்கும் நான் யார் வீட்டையும் போய் தேடி போய் பார்த்தது இல்லைங்க. என் தொழில் உண்டு, நான் உழைக்காமல் எதுவும் நடக்காது. தலைவர்கள் எனக்கு ஒரு விதை போல். நான் தலைவர்லாம் ஒரு விதையை போட்டவங்க. நான் ஒரு விதை. தலைவர் தூங்கலாம், விதை தூங்காது. புரியுதுங்களா? நான் என் முயற்சியில் இருந்தால் தான் நான் முன்னுக்கு வர முடியும். தலைவர் ஆகிட்டாங்க, அவங்க குடும்பம் நடக்க அவங்க உழைக்கிறாங்க. இன்னொரு வளர்ச்சிக்கு போக பார்க்குறாங்க அவங்க. அதை புரிஞ்சுக்கணும். நீ உன் நேரங்காலத்தை, பொன்னான நேரத்தை உன் குடும்பத்துக்கும், உன்னுடைய சொந்தத்துக்கும், உன் தொழிலுக்கும் நீ பயன்படுத்து. சரியா? நான் அரசியல் தலைவர்களுக்கு ஒன்று தான் சொல்லுவேன், மக்களை பிரித்து அரசியல் பண்ணாதீங்க. மதத்தை பயன்படுத்தி அரசியல் பண்ணாதீங்க. ஜாதியை பயன்படுத்தி மக்களை ஒன்றிணைந்து பண்ணுங்க. தகாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. யாரையும் தனிப்பட்ட முறையில் பேசாதீங்க. நடக்கணுங்கிறது ஏன் ஆசை சார்? நடக்குதா இல்லையாங்கிறது காலங்கள் பதில் சொல்லணும். ஏன்னா மக்களை எப்பவும் நம்ம எல்லாருமே இப்போ எந்த கட்சியார்கிட்ட யாரை வாழ வைக்கிறன்னு பேசுகிறீங்க? தமிழக மக்களை. அப்புறம் அவங்க யார், நீங்கள் யார்? 2 பேர் அடிச்சுக்கிட்ட என்ன நியாயம்? எனக்காக இவ்வளோ பேர் கூடணும், எனக்காக ஒருத்தன் சாகணும், இந்த எண்ணத்தெல்லாம் கைவிடணும். புரியுது. எனக்கு கூட கேட்பான், கட்சி தொடரும், எனக்காக 100 பேர் வருவான், ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆனால் உயிரை தர முடியுமா? செய்ய வேண்டியதை என் உழைப்பிலேருந்து நான் செஞ்சுட்டு போகிறேனே. ஏன் அவனை வர வச்சு அவனை சாப்பிடிச்சு நம்ம வாழணும்? அப்படிலாம் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். தாராளமாக உண்டு. உங்களை மாதிரி இருக்கிறாங்கல்ல, இருந்திருக்காதா என் வாழ்க்கையில்? நான் சொல்லுவேன், ஏன்ப்பா நமக்கு அந்த அவன் ஒரு நாள் வேலைக்கு போனால் அவன் குடும்பம் நடக்கும். நமக்கு ஒருத்தன் கொடி கட்டி போஸ்ட் ஒட்டி நம்ம நம்ம எதாவது செய்யணுமா, நம்மளோட எப்படி நம்ம முன்னுக்கு வந்தங்கிறத சொல்லி கொடுத்தா அவன் பொழைச்சிக்க போகிறான். நான் ஜெயிச்சிருக்கிறேன் இல்லையா? நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஜெயித்தேன் அப்படிங்கிற சொன்னால் அவன் வீட்டு அடுப்பு ஒரு வேலையை அது எரியுமில்ல. நான் உழைச்சதில் இதை என்னால் முடிஞ்சு 4 பேர் கொடுத்தா பொழைப்பான்ல. யாரோ ஒருத்தங்க மோட்டிவேஷன் ஆகி பொழைச்சிக்குவாங்க. ஒரு உழைப்பு ஒருத்தனை வாழ வைக்குமா, அதான் சொல்லுவாங்க. இப்போ டிவிகே தலைவர் விஜய் சார் கூட ஒன்று சொன்னார், மீனை பிடிக்க கற்றுக் கொடு, மீனை கொடுத்தாவன் எதிர்வான், மீனை பிடிக்க கற்றுக் கொடுத்தா வாழ்ந்துக்குவான்னு சொன்னார். அப்போ நம்ம உழைப்பையும், நம்ம நன்மைகளும், நம்ம நாட்டை பற்றி, நம்ம மண் பற்றி, நம்ம வளர்ச்சியை பற்றி, நம்மளுடைய பர்சனல் நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேங்கிறது சொல்லும் போது அவனுக்கு ஒரு ஊக்குவிப்பு வரும் இல்லையா? அதுதான் அவனை வளர்க்கும் நிரந்தரமா. நம்ம கொடுக்கக்கூடிய ஓட்டு கொடுக்கக்கூடிய பணமோ அதெல்லாம் கிடையாதுல்ல. இதெல்லாம் ஒளிந்து எல்லாரும் சகோதரத்தமாக நம்மளை போல தான் அவங்களுங்கிறது அர்த்தம். நம்மளுக்கு எப்படி பாதுகாப்புன்னு நினைக்கிறோம், அதே மாதிரி தான் அவன் உயிரும் நம்ம நினைச்சோமா. அப்படி ஒரு அரசியல் வேணும், சமத்துவமான அரசியல் வேணும். அதை தான் பெரியார் உண்மைங்க. உங்கள் கருத்து கணிப்பு பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனில் யார் வருவான்னு நினைக்கிறீங்க? இல்லை, என்ன கூட்டணிகளே முடிவு அவ்வளோல்ல. இப்போ விஜய் சார் புதுசாக வந்திருக்காருல்ல, எப்படி அரசியல் போக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு இப்போ அவங்க பிஜேபி, அதிமுக
எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னும் முடிவாள இப்போ தினகரன் சார், சசிகலா இவங்கெல்லாம் உறவு பண்ணுன்னுக்குறாங்க. இப்போ இவர் வந்து மருத்துவரையாவுக்கும் எங்கள் சின்னையாவுக்கும் மருத்துவரையாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இது எப்படி ஒற்றுமையாகும், இவங்க யார் பக்கம் சாய போகிறாங்கிறதெல்லாம் கூட்டணி எல்லாம் அமைஞ்சால் நிச்சயமாக நான் கருத்து சொல்லுவேன். கடைசி ஒரு 10 நாள் வரைக்கும் நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது. ரெண்டாவது எது இருந்தாலும் பணம் விளையாடும். ஏன்னா நான் பேசுகிற அரசியல் இன்றைக்கி நடக்காது. இந்த ஒற்றுமை மதம் சார்ந்து ஜாதி இல்லாமங்கிறதுல நடக்கவே நடக்காது. ஆமாம், பணம் விளையாடும். ஏன்னா ரஜினி சார் அதுதானே சொன்னார், ஏன் அரசியலுக்கு நான் வரமாட்டேங்க போது ரஜினி என்ன சொன்னார், 2 ஜாமுவானுங்க இன்றைக்கி துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, குமிச்சு வச்சுருக்கிறாங்க பணத்தை. இதுக்கு நடுவில் நான் போய் என்ன பண்ணுறது? நம்ம மறக்கக்கூடாது. என் கருத்தை எடுத்துக்க வேண்டாம், சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அந்த கருத்தாவே இதை எடுத்துங்க. பணம் விளையாடும். ரியல் ஒன் சேனல் எனக்குள்ளே இருக்கிற கருத்துக்களை மனசுகளில் வெளிவாங்கிய நம்ம அன்பு தம்பிங்களுக்கு, பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். ரியல் ஒன் சேனலுக்கு கண்டுகளிங்க, வாழ்த்துங்க. அவங்களுடைய முயற்சியை வெற்றி பெற வைப்போம். நல்வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி.